ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு ரேண்டம் vlog தான் இது. நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக என்னெல்லாம் பண்ணுறேன், ப்ரிப்ரேஷனும் காட்டுறேன், முடிஞ்சா என்னெல்லாம் பேக் பண்ணுறேன்னு காட்டுறேன். பட் வீடு ஃப்ரிட்ஜை காலி பண்ணுறது அந்த வேலைலாம் இருக்குது. விவின் வந்து வாலண்டியரிங் பக்கத்தில் போயிருக்கான். ஸோ அவன் போய் கொஞ்சம் நேரத்தில் பிக்கப் பண்ணோம். இப்போ தான் லன்ச் ரெடி பண்ணேன். நான் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஒரு ஃபாரின் ரிட்டர்னாக இருப்பேன் ஆல்ரெடி. ஏன் வேணும் சிரிக்கிறீங்க? நான் ஏற்கனவே ஃபாரின் ரிட்டர்ன் தானா? நீ யாருமே ஃபாரின்ல தான் இருக்கு. ஃபாரின் இந்த ஊரில் நான் ஒரு ஃபாரினர், அது தெரியுமா? அதான் ஃபாரின் ரிட்டர்ன். நான் ஒரு ஃபாரின் இந்தியா வந்து ரிட்டர்ன் வந்தீங்கன்னா ஃபாரின் ரிட்டர்ன். ஃபாரின் ரிட்டர்ன். ஓ மை காட், ஆல்ரெடி ஐ எம் ஃபாரின் ரிட்டர்ன். சரி, ஒன் மோர் திங். ஃபஸ்ட் டைம் இன் மை என்டையர் லைஃப், உலகத்திலேயே முதல் முறையாக, வரலாற்றிலேயே முதல் முறையாக என்னோட ஃபுல் ஃபேஸை நான் த்ரெட்டிங் பண்ணேன். ஓ மை காட். இந்த அப்பர் லிப்பு, இங்கே அப்பர் லிப்பு கூட வலிக்கலை. இங்கேயும் இங்கேயும் இந்த கண் இந்த இருக்குல்ல, இந்த இடம் அப்படியே கண்ணிலேருந்து தார தாரையாக தண்ணி கொட்டுது. எப்படி இந்த வலியை தாங்கிக்கிட்டு நீங்களாம்? சைந்தவி, நீயே டாலரன்ஸ் ஹைட் அலர்ஜி. நான் ஐ டோன்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல அப்பர் லிப் அண்ட் இங்கே வந்து த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். அந்த டெர்மா பிளேனிங் பண்ணும்போது நமக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து ஒரு டூல் மாதிரி வச்சு பண்ணுவாங்க, தெரியாது. அந்த ஃப்ளாலெஸ் இது இருக்குல்ல, அதை வச்சு சும்மா ஹேர் ரிமூவ் பண்ணால் தெரியாது. அதெல்லாம் நான் பண்ணேன், எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கேட்டாங்க, உனக்கு ஒன்றும் இல்லையே எதுக்குன்னா? நான் சொன்னேன், இல்லை இங்கே 1-2 மட்டும் ஸ்டபர்ன் ஹேர் மட்டும் திக்காக வருதுன்னா, இல்லை அது ஹார்மோன்னால வருது, பட் நீ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நீ ரெகுலராக பண்ண. நான் சொன்னேன், இல்லை இங்கே இருக்கிறதுக்கு நான் அந்த ஃப்ளாலெஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், தட் ஃபுல் ஃபேஸ் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாக்கா நல்லா யூ ஹாவ் குட் ரிசல்ட்ஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி ஃபேஸ். அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க பார்த்துட்டு, உனக்கு வந்து பண்ணால் உன் ஃபேஸ் வந்து ஒரு 2 ஷேடு வந்து பயங்கரமாக நீ வந்து பளிச்சுன்னு பளிச்சு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நேரில் பார்க்குறீங்களே பளிச்சுன்னு தெரியுதான்னு கேட்குறேன். இல்லை பளிச்சுன்னு இருக்கு, ஆனால் யூஸ்வலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி அது இருக்குமா இருக்கும் மேபி. ஆனால் ஃபேஷியல்லாம் ஒன்றும் பண்ணல. நான் அதுக்கு 2 வாரம் முன்னாடி ஒரு ஃபேஷியல் பண்ணேன், அதுக்கே எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த 2 நாள் முடி கலர் பண்ண போனேன். இதை அது என்ன, கிரே ஹேரை வந்து கலர் பண்ண போனேன், டை பண்ண போனேன். டார்க் ப்ரௌன், ரொம்ப டார்க்கான ஒரு ப்ரௌன் போட்டாங்க. எனக்கூட கொஞ்சம் லைட்டர் ப்ரௌன் வந்து ட்ரான்சிஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஸ்லோவாக பண்ணலாம், நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி ரொம்ப லெங்க்த்தியாக இருந்துச்சு. நான் அவங்க ஃபோட்டோ 2-3 இருக்குது, நான் வேணால் அது போடுறேன். ரொம்ப லெங்க்த்தியாக இருந்துச்சு. மேபி நீ இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறியா, பேங்க்ஸ் வந்து நீ இவ்வளோ அட்லீஸ்ட் நல்லா இந்த லெங்த் வரைக்கும் வச்சா நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை தேவையில்ல, இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஐ ஃபெல்ட் நைஸ் ஆஃப்டர் கெட்டிங் திஸ் ஃபேஷியல், யூனோ த த்ரெட்டிங் ஆஃப் மை என்டையர் ஃபேஸ். இங்கே பண்ணும்போது இப்படி பண்ண சொன்னாங்க, அப்படி பண்ண சொன்னாங்க. இதில் பண்ணால் அவங்க பண்ணும்போது இன்னும் நம்ம கான்ஷியஸ் தான், நம்ம மனசு படப்படன்னு அடிக்குது. ஏன்னா நமக்கு தெரியுது அவங்க இங்கே வராங்கன்னு. அப்படியே கண்ணில் டக் இப்படி புல் பண்ணால் எப்படி வலிக்கும். ஓ மை காட், பயங்கர வலி. நிஜமாவே இப்படி தான் எல்லாரும் மாதம் மாதம் பண்ணிக்கிறாங்களான்றது இப்போ தான் எனக்கு உணர்ந்தேன். லேடிஸ் வேக்சின் வலிக்கும் இல்லை, புடுங்க வேக்சின் ஒரே டைமில் சட்டக்குன்னு எடுத்துருவாங்க, தெரியாது, எரியும். ஆனால் உடனே டக்குன்னு எடுத்துருவாங்க, கோல்ட் டவுன் வைப்பாங்க, தெரியாது. இது வந்து ஒன்று ஒன்றா like you know they are coming here, you know they are coming here, you know they are coming here, like you know, especially இந்த இடம் இந்த த்ரெட்டிங் பயங்கர ஃபாஸ்டா பண்ணுவாங்கல, கரெக்ட்டா ஆனாலும் வலி ரைட் சொல்றேன். இந்த இடத்துல எல்லாம் இந்த எஸ்பெஷலி இந்த இடம்லாம் பண்ணும்போது அம்மா அப்படி இருந்தது. எனிவே, ஸோ நான் வந்து என்னோட ட்ரிப்புக்கு வந்து நான் ஒரு பர்ஸ் வாங்கினேன். அந்த பர்ஸ் தான் இந்த பர்ஸ், கண்டக்டர் பேக் வாங்கிட்டேன். இந்த பை வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, ட்ரை ஆகிடும், சீக்கிரம் ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன். இதோட பிராண்ட் பேர் வந்து கிப்ளிங். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றது காட்டணுமா? தேவையில்லை. காட்ட வேணாமா? தேவையில்லை. இதில் ஒரு ஜிப்பர் இருக்குது, இங்கே ஒரு ஜிப்பர் இருக்குது. ட்ரிப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு காட்ட வேணாமா? சைடில் ஒன்று தொங்குது, என்னது? நீங்கள் தான் உங்களை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக பார்த்தோன்னே இது வினோத் மாதிரியே இருக்கேயோ அப்படி இருக்கேன்னு வாங்கிட்டேன். எங்கே பாருங்க, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களே, அவங்கள எதுவும் பண்ண மாட்டாரா? நான் அப்படி கிண்டல் பண்ணேன்னா பலாப்பழம் பறக்கும் அப்படி போட்டிருக்கேன். நான்
சொன்னா எங்க 2 பேருக்கும் கிண்டல் பண்றதா எங்களோட லவ் லாங்குவேஜ். இஸ் தட் ட்ரூ? ஷூர். சொல்லிதான் ஆகணும். எங்கள் அம்மா எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஜூக் பர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. பர்ஸோட பேக்கோட வந்தது. அந்த ஜூக்கோட பேக்கில் வந்து என்னுடைய அலங்காரம், என்னோட அலங்கார பந்தலிலே இந்த 2 தான் என்னோட மெயின். லிப்டிக்கு அவ்வளோதான். இது க்ரீம், ஜஸ்ட் கைக்கு போடுற க்ரீம். பொட்டு, ஷில்பா வச்சிருக்கிற பொட்டு, கருப்பு பொட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா 5 ரூபாய்க்கு எங்கேயோ வாங்கி கொடுத்த சீப்பு, அப்புறம் சும்மா 2 ஹேர் டை வருது. இதில் தான் என்னுடைய சிகை அலங்காரம். 1 மோர் கிளிப்பு. ஆனால் தேடும்போது இது கிடைக்காது. எப்படி அறிவாளியாக இங்கே ஒரு பின், ஒரு வேலை ஏதாவது தேவைப்படுமோ அப்படின்றதுக்காக ஒரு பின் வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து என்னுடைய கண்ணாடி, என்னுடைய சன் கிளாஸஸ். ட்ரிப்புக்கு போகிறதுனால சன் கிளாஸஸ் தேவை, கண்டிப்பாக தேவை, உலகத்தில் தேவையானது. இது என்னுடைய பிள்ளைகள் எனக்காக வாங்கி கொடுத்த வாலெட். அந்த வாலெட்டை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இனாகரேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே என்னுடைய கார்டெல்லாம் இருக்குது, நோட் இருக்குது, எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பவுச், இது எனக்கு வந்து தீபா விஜய் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பேக்குள்ள எத்தனை பேக் கேளு தீபா, எல்லாரும் பாப்பாங்க எவ்வளவு ஆர்கனைஸ்டா சைந்தவி இருக்காங்களே. எத்தனை பேக் பவுச் இருக்கு ஒரு பேக்குள்ள? சைந்தவி இவ்வளவு ஆர்கனைஸ்டான ஒரு கேர்லா அப்படின்னு எல்லாரும் பாப்பாங்க. இது வந்து தீபா விஜய் எனக்கு வாங்கி கொடுத்த பவுச். இது வரைக்கும் போன எல்லா இன்டர்நேஷனல் ட்ராவலுக்குமே நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக கொண்டு வரேன்னா, எண் மாத்திரம்ல, ஒருவேளை எண் மாத்திரம்னா அதை வைக்கிறதுக்கு. காயின் சொல்லு. காயின் தனியா இன்னொன்று இருக்கு. நோட்டு, நம்ம ஊர் நோட்டு இருக்குல்ல, அதுக்கு. அப்புறம் காட்டுறேன் சானிட்டரி பேட்ஸ், ஏர்பாட், மவுத் ஃப்ரெஷ்னர். இது கண்டிப்பாக தேவையான பொருட்கள். இது எப்பயுமே எல்லா பர்ஸ்லையும் வச்சுருப்பேன். வேணாம், யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டாங்கன்னா டக்குன்னு போடுறதுக்கு வேணும். ஏன் சிரிக்கிற? நீ சிரிச்ச நானும் சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறேன்? நீ கேமரா பின்னாடி உட்காந்து நக்கல் நையாண்டி பண்ணுறது உலகத்துக்கு தெரியலன்னு மட்டும் நினைக்காத. அவங்களுக்குலாம் தெரியும் நீ என்ன அபியூஸ் எவ்வளோ பண்ணுறது. எல்லாரும் உலகமே பார்த்துட்டு இருக்கு, யார் யார் அபியூஸ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். இந்த உலகத்திலே என் பேரே வரப்பிரசாதம்னு வச்சிருக்கணும். சைந்தவிக்கு பதிலாக வரப்பிரசாதம், வினோதுக்கு வரப்பிரசாதம்னு வச்சிருக்கணும். நான் உன்னை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறேன், நீ ஒரு நாளாக என்னை அப்ரிஷியேட் பண்ணுறியா? இங்கே பாரு, கிளீனெக்ஸ் ஹேண்ட் வைப்ஸு. இது வந்து நம்மளுடைய நம்பர், நம்மளுடைய பிஸ்னஸ் நம்பர்னா இங்கே பாருங்க மக்களே, see my mother, young mother. ஒண்ணுமே வரல. ஐயோ சாரி, my young mother. அதுனா 40 இருக்குமா உங்களுக்கு, இல்லை 50 அந்த டைம்ல? I don't know, she was beauty at the time. இந்த வீடியோ பார்க்கும்போது தான் நம்ம போயிட்டே வந்துட மாட்டோமா? நான் தான் ஃபாரின் ரிட்டர்ன் சொல்லிட்டேன், போயிட்டு வந்திருப்போம் ரைட் இல்லையா? இது ஏர்பிளைன் மோட்ல போடணுமா, இதில் போடணும்? ஆமாம், இப்போ ஏர்பிளைன் மோட்ல தான் இருக்கு. அப்படியே இருக்கணுமா? ஓகே, இவ்வளோதான் என்னோட பர்ஸ் டூர் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக டக்குன்னு பண்ண பர்ஸ் டூர். வாங்க, இங்கே வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டிடுறேன். நாங்கள் இன்னும் லஞ்சு சாப்பிடல. ஃபிஷ் ஃப்ரை. என் பையன் வந்து அம்மா உங்கள் கையால் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் ஆசையாக கேட்டதுனால அவனுக்காக ஃபிஷ் ஃப்ரை. ஏற்கனவே நான் செஞ்சு வச்ச தட்டைப்பயிர் குழம்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தயிர், எப்பயுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தயிர் ஊற்றுவேன். ஏன்னா நான் வந்தப்புறம் எனக்கு ஃப்ரெஷ்ஷான கல்ச்சர் வேணும்னு. ஆப்வியஸ்லி இவ்வளோ இருக்குது, இருந்தாலும் இதை வேற ஒரு இதில் அழகாக மாற்றி வச்சுருவேன், நல்ல டைட்டில். பட் இப்போ இதில் ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்கு தவிர்க்கு ஒயிட் ரைஸ் இதில் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ காஃபி போட்டேன்னா சாப்பிட வேண்டியதான். இப்போ அது முடிச்சுட்டு பேக்கிங் பண்ணும்போது எது நல்லாயிருக்கும், எனி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை வச்சு. கேமராலேயே வரமாட்டேன் வேணும். நான் ஷேப் பண்ணல, கெஞ்சி சாப்பிட கூப்பிட்டேன். கெஞ்சி என் கூட உட்காந்து இப்போ சாப்பிட்டாரு. கெஞ்சியா சாப்பிட்றதுக்கு நான் தான் வந்து நின்று போய் சொல்லலை, நானே வந்து நான் வர சொல்லி. இப்போ இந்த காஃபி கப்பை பிடிச்சி வச்சிருக்கேன். இதில் ஒரு சிப் கொடுத்தேன்னா அவர் உள்ளே ஓடிதான் சொன்னார். அந்த ஒரு சிப் கொடுக்க மாட்டேன், எனக்கு 50 டாஸ்க் இருக்குன்னாரு. நான் சொன்னேன் 50 டாஸ்க் இருந்தாலும் 150 டாஸ்க் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். அந்த டாஸ்க்கு மேலே ஃபர்ஸ்ட் டாஸ்க் யாரு சொல்லு, நீ யாரு, நீ சொல்லு. நீதானா? Yeah, no matter how many tasks you have, first priority will be who? Wife. Your beautiful wife.
நானே அட்ஜெக்டிவ் போட்டுக்கிட்டேன். இந்த காஃபி என் கூட குடிக்க முடியாத அளவுக்கு உனக்கு என்ன அப்படி ஒரு வேலை எனக்கு சொல்லு. நீ இப்போ தெரிஞ்சாகணும், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்கு என்னை விட்டுட்டு ஓடுறீங்க? டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் வெக்கேஷன் எடுக்கிறதுனால எல்லாத்தையும் ஒர்க்கெல்லாம் 5 minutes லஞ்ச் டைம் அதான் பண்ணுறேன். 15 இன்ஃபேக்ட் நீங்கள் 15 minutes சாப்பிட்ருக்கீங்க. அதில் ஒரு 5 minutes நான் உங்களோட உட்காந்து காஃபி குடிக்கிறேன். ஆமாம், நான் வெயிட் ஒரே ஒரு கப் கூட நான் குடிச்சிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த விதத்தில் நியாயம் அது? நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் ஜென்சி வீடியோ நல்லா போதா? பட் தெரியும், நான் பார்க்கவே இல்லையே. போட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்படியா? நான் கவனிக்கல. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த மாதிரி vlog ஸ்டைல் வீடியோ போடுங்க பிடிச்சிருக்குன்னு அதுவும் போட்டிருக்காங்க. ஃப்ரைடே வீடியோ. இப்போ தானே ஏதோ பார்த்துட்டு இந்த ஜென்சியை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஆள். ஆமாம், அது காலேஜ் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எப்படி ஜென்சி தான் லோவஸ்ட் இது ரெக்கார்டிங் ஐக்யூ லெவலில் ஜென்சி வந்து ரிமார்க்கபிளி லோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் ஆஸ் அப்போஸ் டு தேர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஐக்யூ வந்து ஏறிட்டே போகும்ல, காக்னிட்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் இது இருக்கும்ல, அது வந்து மேலே போயிட்டே இருந்திருக்கு. இப்போ வந்து ஜென்சிக்கு தான் கொஞ்சம் இறங்கி வந்துச்சு. அதனால தான் எங்கள் பையன் காக்னிட்டிவ் சயின்ஸ் படிக்க வச்சுருக்கோம். அப்படியாவது காக்னிஷன் ஏறட்டும் கேட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டான். அதனால தைரியமாக நான் பாட்டுக்கு தவின் விவின் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தானுங்கன்னா புரட்டி போட்டு அடிப்பானுங்கண்ணே. ஆனால் ஒரு ஆத்தாவா அப்படி கேட்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நான் தான் கேட்டேன், டேய் அவங்களுக்குலாம் என்னடா புரியும், என்னடா பார்ப்பாங்கன்னு தெரியல, பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டோட பொண்ணு சொல்லிச்சு என்னன்னா, நான் சில இதெல்லாம் சப்டாஸ்க் இது போட்டிருக்கேன், சப்டைட் இன்னைக்கு கூட சப்டைட் போட்டிருக்கேன். அவங்க ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்கா, அவள் காலேஜில் எப்பவுமே வீடியோ போட்டுருவாளாம் பின்னாடி. ஏன்னா எனக்கு சைந்தவி ஆண்டி பேசினா ஏதோ பேசிட்டு யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும்னால இப்போ ரூமில் தனியாக இருக்கும்போது கொயிட்டாக இருக்கணும் வீடியோ போட்டு விட்டு பார்ப்பேன். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஐவ் ரிக்வெஸ்டட் தவினை வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன். இன்கேஸ் தே ஆர் வில்லிங் டு டாக் அபவுட். இப்போ எல்லாருமே halfway through into காலேஜ் இருக்காங்க இல்லையா? ஸோ வி தாட் வீல் ஜஸ்ட் எந்தெந்த காலேஜ் பசங்களாம் மீட் பண்ணுறோமோ அவங்கள எல்லாரையும் ரியல் சேலஞ்சஸ் என்னெல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய பிள்ளையாண்டா நான் போய் கூப்பிட போகிறேன். அவன் வந்து ட்ரேசியில் ஏதோ ஒரு ஷெல்டரில் ஃபுட் பேங்க்கில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான், வாலண்டியர் பண்ணிகிட்ருக்கான். அங்கே போய் ஆனால் ஒன்று வேணும், அந்த ஃபுட் பேங்க் இருக்குல்ல, நான் போய் பிக் பண்ண போவேன். வரிசையாக வண்டி இப்படி டிரைவ் த்ரூ மாதிரி நிற்கும். சாப்பாடு வாங்குவா? ஆமாம், கொடுக்கவா வாங்குவா? காரில் வந்து வாங்குறாங்க. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். ஒரு பையில் வந்து கொடுத்துருப்பாங்களா ஒரு லிஸ்ட்டு, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஒரு ஃப்ரூட்டு, ஒரு பேக், இது ஒரு வெஜிடபிள், ஒரு கேண்டிது, அதெல்லாம் எடுத்து ஒரு பேக் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோன்னா அவங்க டிரைவ் த்ரூவில் நம்ம பண்ணுறோம்ல, அந்த இதில் பண்ணுவோம்ல, அப்போ தேங்க்ஸ் கிவிங் டைமில் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது ஒரு அதான் சொன்னேன். டேய் பார்த்தீங்களாடா கஷ்டப்படுறாங்க. நாம கஷ்டப்படுறாங்க தெரியுது, என்ன பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு டே போனானா 10 days பார்க்க வேண்டிய வேலையை 1 dayலே பார்த்துட்டானா. அவன் சொல்கிறது நம்புற மாதிரியே இருக்காது. million hours I wasted அப்படின்வாள் அந்த மாதிரி. அதனால் எனக்கு அது ரியலாக எடுக்கணுமா எடுக்கக்கூடாது தெரில. ஆனால் ஏதோ பொறுப்பாக போகிறானுங்க. நானும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கிளப்பு தொடங்குங்கடா, அட்லீஸ்ட் ஒரு கிளப்பு தொடங்கி ஏதாவது ஒரு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கூட நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு தெரியுதுல்ல என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு, அந்த கிளப்பில் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாமேனா அதெல்லாம் டூ மச் ஒர்க். அவ்வளோலாம் பண்ண முடியாது. கலெக்ட் பண்ணி கொடுக்குறத வேற நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம், டூ மச் ஒர்க். நான் சொன்னேன் எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இப்படி எனக்கு என்னன்னு இருக்கீங்களே அப்படின்னா, யார் சொன்னா? நான் டெக்காவில் இருக்கேன், அவன் ஃப்ரெண்டு ஓசாவில் இருக்கானா, இன்னொரு பையன் ஏதோ இதில் இருக்கானா, எல்லாரும் ஒரு இதில் இருக்காங்களாம். அதனால அதில் தான் அதுக்கு மேலே கேட்காது. அது ஒரே ப்ராஜெக்ட் தான் பல வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கான் அந்த டெக்காவில். கேட்டால் அது போதும், அவங்களே ஒன்றும் சொல்லலை, உனக்கு என்ன வந்தது அப்படின்றான். அவன் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? அந்த ஒலிம்பிக்ஸ். ஏன்னா 2028 அவர் கிராஜுவேட்டாக வரான். அது வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் போட்டுட்டே அது வரைக்கும் மாடா மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஆமாம், அப்புறம் தான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். அதை வச்சு ஆனால் போயிட்டு வந்துட்டான் டெக்காக்கு, எப்படியோ போயிட்டு வந்துட்டான். என்ன பண்ணா? ஃபீஃபா முடிஞ்சிச்சு. ஃபீஃபா பண்ண சொல்லிருக்கலாம். அது முடிஞ்சிச்சு. ஆனால் முடிஞ்சிச்சு. அதில் இதுனா இன்னும் 2 வருஷத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கலாம் அவன். ஆனால் என்னால் நம்பவே முடியல. ரோல் பிளேயில் எப்படி இவன் போய் ப்ரைஸ் வாங்கி போயிட்டு வந்தான்னு. என்ன பேசியிருப்பானோ எனக்கு தெரியல ரோல் பிளேயில். அடுத்த வருஷம் ஸ்டேட்டுக்கு போனால் கூட சந்தேகப்படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு போனாலும் போவான். ஸோ எனிவேஸ், தேங்க்யூ வினோத். உங்களை எப்படியே சொல்லி உட்கார வச்சுட்டேன் பார்த்தீங்களா? காஃபி குடிச்சிங்களா? என்னை விட்டு பிரிஞ்சு போகிற நேரம் வந்துருச்சா? இல்லையா? வரலையா?
என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. ஒன்றே யோசிக்கல, வேலை தான் இருக்குது, வேலையை தான் போய் பார்க்கணும். ஆனால் எப்பயுமே உங்கள் டாஸ்க் லிஸ்ட்டில் டாப்பில் நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் டாப்பில் வந்து ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் தான். வினோத்காக இப்போ பாருங்கள், நான் அந்த செரீஸை வந்து நீட்டாக அழகாக வாஷ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வைப்பேன். என் ரூமில் எடுத்துகிட்டு தருவோம். போகும்போது வரும்போதெல்லாம் இப்படி இப்படி மிக்சர் போடுற மாதிரி இப்படி போட்டு டக் டக் டக்குன்னு அந்த இது சீட்ஸ் துப்பிட்டே இருப்பார். ஆனால் செரி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒத்துக்கிற ஃப்ரூட்டில் பெரிஸ் அண்ட் செரிஸ் வந்து குட். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கொய்யா பழம் சாப்பிடலாம், ப்ரோட்டீன். நானும் அது சொல்லி என்னால நம்பவே முடியாது. ஏய் கூகுள் பண்ணி பார்ப்பா, புரோட்டீன் இருக்குன்னு போட்டிருக்கானா? அதில் தான் மினிமம் ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் இருக்குது அதில், கொய்யா பழத்தில். செரி சாப்பிடாதவங்களுக்கு நான் காட்டுறேங்க, இப்படிதான் இருக்கும் செரி. சரி எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்படிலாம் இந்தியால செரியே பார்க்காதவங்க இருப்பாங்க தெரியுமா? பேக்கரியில கொடுப்பா, அது சரி கிடையாது. அது வேற, அது வேற. இந்த மாதிரி இருக்கும் தெரியுதா? இதுக்குள்ள வந்து ஒரு சீடு வரும். இங்க வாங்க. ஆனா இது வந்து ஒரு மைல்டு துவர்ப்பு இருக்கும். அதாவது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ், இதுவும் ஒரு மைல்டு துவர்ப்பு இருக்கும். ரொம்ப கிளைசெமிக் இண்டெக்ஸ் கிடையாதுனால சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் இது வந்து இப்படி எடுத்துட்டு கொஞ்சமாக அளவாக சாப்பிடலாம். பண்ணோம்னா இப்படி ஒரு சீடு வரும். இந்த சீடை வந்து நம்ம எடுத்து ட்ராஷாக போடணும். மேலே இருக்கிற கோட்டிங் வந்து ஒரு மைல்டு புளிப்பு இருக்கும், நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும், ஒரே ஒரு டார்ட்னஸ் இருக்கும். டார்ட்னஸ்னால் ஒரு துவர்ப்பு, லைட்டாக, ரொம்ப இருக்காது. பழத்தை பொறுத்து சில பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், சில பழம் வந்து சுமாராக இருக்கும். ஆனால் எப்பயுமே காஸ்கோவில் இந்த டைமில் சீசன் சூப்பராக இருக்கும், நல்லா வரும். இதை வந்து போட்டு ஜாம் பண்ணுவாங்க, ஊறுகாய் பண்ணுவாங்க, காம்போட் பண்ணுவாங்க, செரீஸ் போட்டு வேறு என்ன பண்ணுவாங்க. இது இந்த சீடு பேர் வந்து பிட்டு. இது பேர் பிட்டுன்னுவாங்க. பிட்டிங் த செரீஸ்னுவாங்க. அப்படின்னா சீடு வெளியில் எடுக்கிறது தான் பிட்டிங். அதுக்கு செரி பிட்டர்னே ஒன்று இருக்குது. இப்படி உள்ளே வச்சு விட்டுருக்குறாங்கன்னா அந்த பிட் மட்டும் டேட்ஸ் எல்லாத்துக்குமே பிட் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம ஊரில் பிட்டுன்ற ஒரு வேர்டு இல்லைல்ல, இங்கே பிட்டிங்னா அது இருக்குது. பிட்டட் ஃப்ரூட், சீடு இருக்கிற ஃப்ரூட் எல்லாமே, ஏப்ரிகாட், ப்ளம்ஸு, வேறண்ணா நெக்டரின்ஸ், நேட்ஸு, இதெல்லாம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்தியாவிலையும் இப்போ கிடைக்கிது. ஆனால் வெளியூரில் என்னென்னா, லைக் நம்ம ஊரில் படத்துலலாம் சி ஃபார் செரி, ஏ ஃபார் ஏப்ரிகாட்னு பார்த்ததெல்லாம் இங்கே ரெகுலராக எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. சீசனல் தானா. உங்களுக்கு ஃப்ரூட் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஊரில் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்குதுன்னு, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி கிபெரிலாம் இருக்குது. கலிஃபோர்னியா வரீங்க, பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி யூஎஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து பேரண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி பசங்களாம் விசிட் பண்ண வரீங்க வச்சுக்கோங்க, கலிஃபோர்னியாவில் இருக்கீங்க, எங்கேயாவது இருக்கீங்கன்னா ஒரு க்ரோசரி ஸ்டோர் கூப்பிட்டு போயிட்டு உங்களை காட்ட சொல்லுங்கள். அந்த க்ரோசரி ஸ்டோரில் பக்காவாக எல்லாமே அழகாக வச்சுருப்பாங்க. அப்படியே கலர் கலராக இருக்கும். எங்கள் அம்மாலாம் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் ஃப்ரூட் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. ஃப்ளவர் பக்கத்துலேயும் எடுத்துப்பாங்க. சொல்லணும் தேவையில்லை, எல்லாரும் அங்கே தான் கூப்பிட்டு போவோம். எல்லாரும் தடுக்க வந்தால் வால்மார்ட், காஸ்கோ தான் கூப்பிட்டு போவாங்க, வேறு எங்கே கூப்பிட்டு போக முடியும். ஆனால் ப்ரொடியூஸ் செக்ஷன் போவாங்களான்னு தெரியாதுல்ல. அது கோல்டாக இருக்கனால யோசிப்பாங்களா இருக்கும். கோல்டாக இப்போ என்ன வெயில்ல உள்ள ரோம் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வினோதோட அம்மாவுக்கும் ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கும் போதெல்லாம் எல்லா டைமும் ஃப்ரூட் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்பப்போ ஃப்ரூட்டு கழுவி கொடுத்துருவேன். 4 மணி ஆனால் ஒரு வடை போட்டு கொடுக்குறது, ஸ்நாக் கொடுக்குறது, நல்ல கவனிப்பு. இங்கே வந்தாங்கன்னா சிக்கன் விங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பீட்சா ரொம்ப பிடிக்கும், அப்புறம் இந்த அந்த ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க டீயை போட்டு அதில் வச்சு சாப்பிட்ருவாங்க. அங்கே உட்காந்துப்பாங்க. இந்த பக்கம் எங்கள் அம்மா, அந்த பக்கம் அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு என்ன பேசுவாங்களோ ஏதோ பேசிட்டு முக்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி அதே ஆப்போசிட்டு அவங்க அப்பா. ஃப்ரூட் இந்த பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம் தெரிச்சு ஓடிடுவார். அந்த மாதிரி அது ஏன்னு தெரியல, அவர் அங்கே இந்தியாவிலே சாப்பிட மாட்டார். ஏன்னு தெரியல, அவர் ஃப்ரூட் பிடிக்க போகிறோம். ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ரொம்ப வெஜிடபிள் சாப்பிடுவாரு. சாப்பிட்றாருன்னா அந்த மாதிரி சாப்பிட மாட்டாருன்ற. What do you mean? பொரியல் அப்படி சாப்பிட்ட பாரு லைட்டாக, ஆனால் மெயினாக அப்படி கிடையாதுன்ற. எங்கள் வீட்டில் பொரியல் ரொம்ப 3 பொரியல் இருக்கணும், சுகர்னால. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நான்வெஜ் தான். அதான் சொல்லணும். போன் இல்லாமல் ஒன்று இருந்ததே இல்லை எங்கள் டேபிளில். அதுக்கப்புறம் என்னைக்கு டயபெட்டிக் ஆனாரோ கீரை, கூட்டு, பொரியல் 3 things மேண்டேட்ரி. அதுக்காக நான்வெஜ் சாப்பிடாம. ஃபைபர், ப்ரோட்டீன். எப்படி 100 வயசு விவின் வந்துச்சா? சரி, நீ போயிட்டு வா.
Okay. Pickles up. 2 other people as well. காரே போதும் எனிவே ரைட். Is car enough? Car enough? ஆமாம் 2 பேர் தானே எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், 3 பேர் தானே மொத்தம். ஆமாம். இல்லை 4 பேரா? 4 பேர்னா கூட கார் போதும். ஸ்டே தேர்னு சொல்லிடுறேன். அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஞ்சியாக இருக்கும். ஓகே, நான் வந்து இந்தியாவோட வாழைப்பழத்தை மிஸ் பண்ணுறேன். நீ உனக்கு என்ன பழம் பிடிக்கும் இந்தியாவிலையா? பலாப்பழம், பப்பாயா நல்லாயிருக்கும். டக்குன்னு சொல்லு. சின்ன வாழைப்பழம், மலை வாழைப்பழம், ரஸ்தாலி. வாட் இஸ் ரஸ்தாலி? ஐ ஃபர்காட். ரஸ்தாலி சின்னதாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும். அது ரஸ்தாலி ஒரு மாதிரி. ரஸ்தாலினா அந்த குட்டி குட்டி. மலை வாழைப்பழம் வேற. மலை வாழைப்பழம் இன்னும் சின்னது, ரஸ்தாலி இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸ். ஏன் வேணா அவன் பேச காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் மேக்கப் போடல இன்னைக்கு. மேக்கப்லாம் இல்லை, ஷேவ் பண்ணல, குளிக்கல இன்னைக்கு. நான் கலர் அடிக்கல, ஷேவ் பண்ணல. நாளைக்கு தான் ஷேவ் பண்ணி கலர் அடிச்சு எல்லாம் ரெடியாக அவனை ஊருக்கு போகிறது. சரி, எனிவே பாய். சைந்தவி, எங்களுடைய 20th ஆனிவர்சரிக்கு நான் எங்கேயும் போகாதனால இது வந்து என்னுடைய ட்ரீம் வெக்கேஷன். என்னோட வாழ்க்கையோட லாஸ்ட் பக்கெட் லிஸ்ட்ல ஒரு லாஸ்ட் இல்ல, அது ஒன் ஆஃப் த லிஸ்ட்ல இருந்தது தான். இல்ல, ஐ மீன் ஒரு இருக்கும்ல, நான் இப்படி போகணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்ல. இது ஓரளவு கண்ட்ரி வைஸ்ல இதான் வேணும். ஆனால் நான் இந்த ஊருக்கு வரும்போது முதல்ல நான் ஆசைப்பட்டது வந்து போகணும்னு லிஸ்ட்ல வச்சது வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தான். பூச்சி இருக்கும், நான் வரல. பூச்சா? வாட் பூச்சி? ஸ்பைடர். வாட்? டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்காது, ரெகுலராக தனியாக எங்கேயா காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இருக்குமா இருக்கும். அது வினோதுக்கு தானே, எனக்கு இல்லை. எனக்கு வந்து நான் மலேசியா போயிட்டேன், யூகே போயிட்டேன், ஸோ துபாய் போயிட்டேன். இப்போ வினோதோட போகலான்னா நான் வினோதோட போகலையே. இப்போ போகலாம், எல்லா ஊருக்கும் போகலாம். சரி, ஓகே. சரி, ஓகே. நான் போய் என்னுடைய மகனை அழைத்து வருகிறேன். ஏதோ வாங்கி வச்சிருக்கீங்க, என்னமோ வாங்கி வச்சிருக்கீங்க. என்னது? பார்க்குறேன். ட்ரிப்புக்கா? எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். பாய். கடைசி வரைக்கும் எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடையாதா? சரி, போயிட்டு வருகிறேன். நான் ஆல்ரெடி கிமோனோ ஸ்டைலில் ஒரு ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டேன். எங்கள் அம்மா இங்கேருந்து ஆன்லைனில் வாங்கினேன் நான் இந்த ட்ரெஸ். நிறைய வாட்டி மெஷினில் போட்டு அடி நடிச்சிட்டேன். சரி, போயிட்டு வரேன். கண்டினியூ பண்ணுறேன். பாய். நான் சொன்னேன். சரி, என்ன இது ரெக்கார்டிங் ஓடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே ஜப்பானில் இறக்கி விட்டுருங்கன்ட்டாங்க. ப்ராஜெக்ட் மட்டும் தான் அவனை திருப்பி கொண்டு வந்துருங்க, மற்றெல்லாம் விட்டு சொல்லிட்டாங்க. சூப்பர், ரெண்டு நல்லா இருக்கு. இவ்வளோ பெரிய பிரெட்டை இன்னைக்கு தான் பார்க்குறேன் லைஃப்ல. ஃபோன் டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் இல்லைல்ல? என்னன்னு காட்ட அவ்வளோதான். இந்த யூபிக்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் வந்து eSIM வாங்கியிருக்கேன். 25 GB வந்து ஃபார் $28. ஆமாம். ஸோ இப்போ வந்து அங்கே போனோன்னா இது ஆட்டோமேட்டிக்லி ஆக்டிவேட் ஆகும் as soon as your eSIM connects with the destination covered by the plan. ஸோ அது மட்டும் தான் பண்ணணும். eSIM not installed ன்னு போட்டிருக்கு. To enjoy activity, install your eSIM. அங்கே இறங்கணும்னு பண்ணிக்கோ. Continue. Activate. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணோம், எங்களுக்கும் தெரியாது. Connecting. Take a few minutes. Activate your eSIM. New SIM from is ready to activate. இந்த மாதிரி வரும். இது ஏர்போர்ட்ல இறங்கின பிறகு தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் நினைக்கிறதா? இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். Really? ஆமாம், பார்த்துக்கோ. இதுக்கு முன்னாடி ஏர் அலோன்னு ஒன்று பார்த்தேன். ஏர் அலோன்றது வந்து டோக்கியோ ஏரியாவில் நல்லாயிருக்கு, மெயின் சிட்டிஸில் நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம சவுத்து போகும்போது கொஞ்சம் ஒசாக்கா அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது பெட்டராக இருக்குதுன்னு போட்டிருந்தது. ப்ளஸ் ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை ட்ரஸ்டட் பிரதர், யூனோ ஹூ. யாரை கேட்டாலும் வினோதே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆளை தான் நான் நம்புவேன் என் வாழ்க்கையில். யார் அதுன்னு சொல்லு? ஹாலுசினேட் பண்ணுற சாட் ஜிபிடி. He is not hallucinating. Yeah. முதல்ல சாட் ஜிபிடி பக்கமே போகாத இருந்த ஒருத்திய சாட் ஜிபிடியில் அடிக்ட் பண்ண வச்சது யாரு? அடிக்ட் பண்ண சொல்ல, யூஸ் பண்ண சொன்ன. நீ அடிக்ட் பண்ற, நான் என்ன பண்ணுவேன்? This one is active and ready to go. மனசு மாதிரி நான் 30 நாள் இருந்துட்டேன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாமா? விட்டுட்டு வரேன் கண்டிப்பா. உடனே தயக்கமே இல்லாம ஒரே செகண்ட்ல அது வீடியோ ரீலா கொள்ள வருவேன். டிவோர்ஸ்
கொடு கொடு வீடு இல்லை வெயிட் பண்ணு வீடுலாம் வேணும் எடுத்துக்கோ சொத்து எல்லாத்தையும் எடுத்து ஆளை விடு நான் பாவமா முதல்ல அது பார்க்கறதுக்கு. டிக்டாக்ல வேற ஒரு ரீல் ஒன்று வரும் முதல்ல ஆப்ஷன் ஏ சொல்லுவாங்க ஆப்ஷன் பி ஆப்ஷன் எது சொல்லுவாங்க ஆப்ஷன் பி கிளம்புன்னு என்னது பாவமா இருக்குன்ற இல்ல பாவமா இருக்கு பாக்குறதுக்கே ஆனா அவனை விட்டுறாதீங்க அப்படின்வாங்களா அந்த மாதிரி இருக்கு சரி, ரொம்ப பாவமா இருக்கு இப்ப இருக்க ரீசன்ட் ட்ரெண்ட் அது இல்ல இந்த மாதிரி ஆனா அவனை விட்டுறாதீங்க நல்லா போட்டு அடிங்க நல்ல குடும்பத்துல பிறந்த யாரும் பொம்பளைங்களை அடிக்க மாட்டாங்க நான் அடிப்பண்டி கார்த்தி சொல்லுவோம் அது மாதிரி ஓகே காட்டிட்டேன் மக்களே இவ்வளவுதான் ஸ்லைட் உங்களுக்கு வந்து டுட்டோரியல் 1 minute 60 seconds டுட்டோரியல் கொடுத்துட்டேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆக்சுவலி யூனோ வாட் இந்தியா போகிறவங்களுக்கு கூட இது குட் ஐடியா பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க நையன்னு சொல்லுவோம்ல இன்டர்நெட் இல்லைன்னு இதை ஒன்று போட்டு கொடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆமாம் விவின் தான் இது சொன்னோன்னே கேட்டேன் ஏன் இந்தியா போகும்போது எனக்கு இது தராமல் நீ வந்து கொடுத்தேன் வீட்டில் தான் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கேன்னா இருந்தாலும் அப்படின்னா திமுரு தான் ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட் 3 GB per day டேட்டா இருக்குல்ல 30 daysக்கு $50 பசங்களுக்கு ஒர்த்து தான் இதுங்க தலைவலிக்கு நிம்மதிக்கு இந்தியாவில் யூஸ் பண்ண இதுங்க வெக்கேஷன் வருதுன்னு வைங்க இந்த பசங்க நீ என்னவோ பார்த்துட்டு போன்னு விட்டுறலாம்ல eSIM இப்போ என்ன தெரியுமா பண்ணணும் ஆக்சுவலி செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க போயிட்டு அதில் வந்து செல்லுலாருக்கு போயிட்டு செல்லுலாரில் போயிருங்க ஓகே பாத்தியா இருக்கு டர்ன் ஆன் தி லைன் இப்போதான் வந்திருக்கும் எனேபிள் பண்ணல இப்போ பண்ணிரவா அங்க போய் அங்க தான் பண்ணுவது சோ இப்போ நான் வந்து டர்ன் ஆன் தி லைன் வந்திருக்கு ஆனா இது என்ன தெரியுமா இந்த ஃபோன் இருக்குல்ல இந்த டிவைஸ் வந்து நம்மளோட கிச்சனோட நம்மளோட யூடியூபோட லைன் என்னோட நம்பர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்தியா நம்பர் 9840140798 உங்களுக்கு யாருக்காவது எனக்கு வந்து மெசேஜ் பண்ணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணிங்க வச்சுக்கோங்க குத்திடுவேன் நான் உங்களை எல்லாரையும் எடுக்க மாட்டேன் அப்படி இல்லை தூங்கும் போது அடிக்காதீங்கன்றேன் விடிகாலையில் ஆமாம் ஆனால் விடிகாலையில் அடிப்பாங்க சில பேர் அதனால அடிக்காதீங்க வாய்ஸ் நோட் அனுப்புங்க ஐ லவ் யூ இஃப் யூ சென்ட் மீ வாய்ஸ் நோட் ஓகே நான் கண்டிப்பாக ஐ வில் கெட் பேக் டு யூ வாய்ஸ் நோட் நான் உங்கள் நிறைய பேருக்கு வாய்ஸ் நோட் விட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கே தெரியும் நான் கண்டிப்பாக ஃபுல் மெசேஜ் கேட்பேன் ஒழுங்காக ஆன்சர் கொடுப்பேன் உங்களுக்கு ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் அந்த இது வந்து இன்டர்நேஷ்னல் பிளான் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் 1 year வேலிடிட்டிக்கு போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஏர்டெல் வந்து இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் தான் இருக்குது இப்போ என்னோட கேள்வி இந்த லைனை நான் ஆஃப் பண்ணுமா தேவையில்லையா அந்த லைன் ஆஃப் பண்ணு அங்கே போய் ஆஃப் பண்ணிடணும் அம்மா வேற ஒரு லைன் ஆன்ல வச்சுருக்காங்க அதை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் இந்த eSIM லைன் மட்டும் தான் வச்சுக்கணும் நீ டேட்டா பிளானுக்கு பேஷ் அம்மாவோட லைன் வேற ஒன்று இதில் இருக்கு அதில் சென்டிமெண்ட்டாக என்ன தெரியுமா சொன்னாங்க கடைசி 4 நம்பர் வந்து நான் பிறந்த வருஷமா அதனால சென்டிமெண்ட்டாக அந்த நம்பர் நீ எத்தனை நம்பரை தான் நான் எங்கள் அம்மா நம்பரையும் வச்சுக்கணும் எல்லா நம்பரையும் நான் வச்சுக்கணும் என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் பாரு எங்கள் அப்பா நம்பர் எங்கள் அம்மா நம்பர் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் சக்தி வச்சிருப்பாலாம் இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் சென்டிமெண்ட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் இந்தியா போனால் அதானே யூஸ் பண்ணுறீங்க உங்கள் அம்மா நம்பர் தானே யூஸ் பண்ணுறீங்க தெரியல இப்போ இந்த வாட்டி போன வாட்டி யூஸ் பண்ணலாம் நான் கேட்டால் யூஸ் பண்ணலாம் கொடுப்பால ஒரு விஷயம் நடந்தது அவர் எங்கள் அப்பா இறந்துட்டார் சடனாக இறந்துட்டார் ஓகே தூக்கத்தில் போய் படுத்தவரை எந்திரிக்கவே இல்லை நெக்ஸ்ட் டே ஸோ ஹி ஃபவுண்ட் ஹிம் லைக் தட் ஓகே ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த பண்ணுவோம்ல ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம்ல டெத் அனௌன்ஸ்மெண்ட் அதை என்ன பண்ணிட்டோம் இந்த ஃபோன்லேயே போட்டு இந்த ஒரு ஸ்டேட்டஸ்லேயே போட்டோம் டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாரும் எப்படி வந்து குணாவுக்கு வந்து போட்டிருக்காரு ஏன்னா இப்போ நான் ஸ்டேட்டஸில் நானே பாஸ்டவேன்னு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபோன் யூஸே பண்ணல அப்புறமா ஆக்டிவேட்லாம் பண்ண அப்புறம் இப்போ கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணி அப்பா இருக்கிற மாதிரி பேசுவாங்க பிங் பண்ணுவாங்க அப்புறம் நான் சொல்லுவேன் இல்ல அவங்களோட டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லா முக்கியமான புள்ளிகள் இருக்காங்க அதுல சாட் பண்ணி அதுல பாதி பேர் மீம் அனுப்பிட்டு இருக்காங்க இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு யோசிச்சா மீம் தான் அனுப்பிட்டு இருக்காங்க உட்காந்து எல்லா ரைட்டர் அசோசியேஷன் எல்லா அசோசியேஷன்ல நான் இருக்கேன் நான் இன்னும்
எங்கள் அப்பா பேரை போட்டு நான் உட்காந்துருக்கேன், ஏமாத்திட்டு இருக்கேன், உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கேன். நான் பார்க்கவே மாட்டோம். சார் எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கவா? உங்கள் அப்பாவுக்கு வந்தது அப்போ. எனிவே, ஸோ இப்போ வந்து ட்ராவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து இதுக்கு நான் கனெக்ட் பண்ணுவேன் ஹாட்ஸ்பாட். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ரோமிங் ஆஃப் பண்ணுமா வேணாமா? ரோமிங் அங்கே போகும்போது ஆஃப் பண்ணி ஜப்பான் போயிட்டு ஆஃப் பண்ணிடணும் ரோமிங். செல்லுலார் டேட்டா ஆஃப்னே தான் போட்டிருக்கு இதில். அதான் யூஸ் பண்ணாதது. செல்லுலார் ரோமிங். காஃபி எடுக்கணும். காஃபி மக்களே, நான் காஃபி குடிக்க மாட்டேன். இந்த கப்பில் தான் குடிப்பேன். ஸோ எப்படிப்பா இது விஷயம் இல்லைன்னா ஆஃப் பண்ணு. ஏதோ ஆஃப் பண்ணிடுங்க. நான் இதை ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் உங்களை. Thank you guys for watching this video.